இந்தியாவில் இருக்க இம்போர்ட் பிரீட் டாக் லவர்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக டாக்ன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெட் அனிமல். ஏன்னா இந்த அனிமல் தான் வந்து ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். ஏன்னா நார்மலாக நம்ம நாய் வளர்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கோவப்பட்டால் நாய் அப்படியே நம்ம திட்டிட்டுலாம் இருந்தால் கூட நாய் அப்படியே கம்முன்னு நம்ம சொல்கிறத கேட்கும். வெளியே போன்னு சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரியே ஒரு குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நாய் ரியாக்ட் பண்ணும். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து டாக் லவர்ஸாக இருப்பாங்க. நாயெல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வெறும் தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தோன்னா ஏசி ரூம்குள்ள தான் படுக்கவே வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தா காரில் போட்டு போவாங்க. நம்ம நார்மலாக காரில் போகும்போது நம்ம எப்படி ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி பார்த்தா நாய் எட்டி பார்த்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டாக்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்தியாவில் பார்த்தோன்னா இந்தியன் டாக்ஸை விட இந்த இம்போர்ட் டாக்ஸ் மேலே தான் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதனால தான் பார்த்தா நிறைய இந்த லேப்ரடார் வச்சிருப்பாங்க, பொமேரியன், இந்த பக்கு, இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய ரோட்டில் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து யாருமே இந்த இந்தியன் பிரீட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கிராமத்து சைடில் தான் பார்த்தா இந்த சிப்பிப்பாரா, ராஜபாளையம் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சைபீரியன் ஹஸ்கி, அதுக்கப்புறம் இந்த சிட்ஜு டாக்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதோட குட்டி ஒன்று 15,000 இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது விளாட்றதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது கூட அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோன்னா இந்த ஃபெரோஷியஸ் டாக் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த பிட்புல், ராட்வீலர் இந்த மாதிரி டாக்லாம் வச்சிருக்கவங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவங்க இந்த வாக்கிங் கூட்டு வரும்போது அந்த டாக் நம்மளை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னா அதோட மஸ்குலரு, அதோட வாய், அது மாதிரி பார்க்கறதே நம்ம ஒரு மாதிரி கோவமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த டாக் லவர்ஸ்க்கு தான் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வெனஸ்டே என்ன இருக்குன்னா இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 23 லிஸ்ட் ஆஃப் பிரீட் டாக்ஸை வந்து இனிமேல் இந்தியாவில் வந்து பேன் பண்ண போகிறாங்க. பேன் பண்ண போகிறாங்கன்னா இனிமேல் அந்த டாகை நம்மளால் இம்போர்ட்டும் பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருக்கிறது எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. அப்போ ஆல்ரெடி இந்த டாக்லாம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும்னா இனிமேல் அந்த டாகை வந்து ப்ரீடிங்க்கும் அனுப்ப முடியாது. ஸோ சொல்ல போனால் நம்ம கிட்ட இருக்க டாக் தான் லாஸ்டான அந்த பிரீடு டாக். இதுக்கப்புறம் நம்மளால அந்த டாக்ஸ்லாம் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த 23 லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க டாக் எல்லாமே உண்மையிலே ஒரு ஃபெரோஷியஸான டாக் தான். பிட்புல் இருக்கு, காங்கல் இருக்கு, உல்ஃப் டாக் இருக்கு, ராட்வீலர் இருக்கு, புல் டாக் இருக்கு. ஸோ இந்த டாக் எல்லாமே பார்க்கறதுக்கே ஒரு ஃபெரோஷியஸான டாக். ஸோ அதனால தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தா இந்த டாக் வந்து ஹியூமன்ஸை நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரீட் டாக்ஸ் தான் அட்டாக் பண்ணுதுன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் தொல்லை வந்து நிறையனே சொல்லலாம். இந்தியாவில் ஒரு தெருவில் பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 10-15 நாயாச்சும் இருக்குது. முன்னாடிலாம் ரோட்டில் வந்து நைட்டில் வர்றதுக்கு நம்ம இந்த பேய்க்கு பயந்துட்டு இருப்போம், இல்லை இந்த திருடனுக்கு பயந்துட்டு இருப்போம். ஆனால் இப்போலாம் வந்து நாய்க்கு தான் பயந்துட்டு இருக்கோம். நைட்டு ஒரு லேட் நைட்லாம் வரணும்னா அவன் காலை வந்து இப்படி தூக்கி வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளோ நாய் துரத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஃபெரோஷியஸ் டாக்ஸ் லிஸ்ட்லாம் எடுத்து சும்மா நம்ம நெட்டில் வந்து இந்த ராட்வீலர் அட்டாக்டுன்னு போட்டால் அதுவே பார்த்தா ஒரு 100 கேஸ் மேலே இருக்குது. நார்மலாக வீட்டுக்கு வர போஸ்ட்மேனை கடிச்சிருது, பக்கத்து வீட்டுக்காரனை கடிச்சிட்டு அந்த ஓனர் வந்து ஃபைன் கட்டி ஜெயிலுக்கு போன கதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பொண்ணு வந்து பிட்புல்க்கு இப்படி கிஸ் கொடுக்கும், அந்த நாய் டக்குன்னு கோவமாய் அந்த பொண்ணோட வாயை கடிச்சிடும். இப்போ அந்த பொண்ணுக்கு லிப்ஸே ஒரு மாதிரி ஆகி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து இந்த ஃபெரோஷியஸ் டாக்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டாக் லவர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இப்போ டாக்ன்றது ஒரு பெட்டை விட எல்லாருக்கும் இப்போ பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இந்த இம்போர்ட்டான பிரீட் வச்சிருக்க டாக் லவர்ஸ் எல்லாமே அது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொம்பளை நாயை வச்சிருந்தா அது எப்படியும் ஒரு குட்டி போடும். ஒரு குட்டிக்கு மினிமம் 2,000 கூட ஒரு 8,000 அப்படிதான் இப்போ பிஸ்னஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்குலாம் தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் அது ஒரு ஃபார்ம் மாதிரியே நடத்திட்டு இருப்பாங்க. நம்மளாம் கூட பார்த்துருப்போம், இன்டர்நெட்டில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பெட் வந்து சேலு. ப்ரைஸ்லாம் கூட பார்த்தா ஒரு 2K 5K அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அந்த பிரீட் வைஸில் வேற ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த டாக் லவர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பேன் பண்ணுறீங்க? ஏன்னா டாக்ன்றது ஒரு ஈஸியாக நம்மளோட பழகக்கூடிய ஒரு அனிமல். ஏன்னா நம்ம நிறைய டாக்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரைனிங்லாம் கொடுத்தா என்னென்னமோ பண்ணும், ஜம்ப் பண்ணும், ஓடும், நம்ம சொல்கிற மாதிரி இப்படி கையை தூக்கி நிற்கும். அந்த மாதிரி ஈஸியாக பழகக்கூடிய ஒரே அனிமல் வந்து டாக் தான். ஸோ நீங்கள் பேன் பண்ணாமல் எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய ட்ரைனிங் சென்டர் எடுத்துட்டீங்கன்னா நாங்களும் எங்கள் நாயை அனுப்பி நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டா அது ஒரு சாஃப்டான அனிமல் மாதிரியே தான் இருக்கும். பட் உடனே இப்படி பேன் பண்ணுறது வந்து எல்லா டாக் லவர்ஸ்க்குமே கஷ்டமாக இருக்குன்னு அவங்க சைட்லேருந்து ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஜிட்ஸு வச்சுருந்தாங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணோன்ட்டு. ஒரு வழியாக பண்ணி முடிச்சாங்க. இன்னொருத்தவங்க டாக் வச்சு 4 குட்டி எவ்வளோ போட்டது, ஒரு குட்டி 15,000 விற்றாங்க. ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டாக் வச்சிருந்தா அது ஒரு தனி ஃபீலே கொடுக்கும். ஏன்னா நானே வந்து சின்ன வயசில் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தேன். நார்மல் ஸ்ட்ரீட் டாக் தான் எடுத்து வளர்த்துருந்தேன். அப்போ நான் வந்து ஸ்கூல் டைம் தான் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு அந்த நாயை பார்க்கறது மட்டும்தான் ஒரு பெரிய வேலையாக இருந்தது. நான் அதுக்கு வந்து ஜானின்லாம் பேர் வச்சுட்டு காலைல ஸ்கூலுக்கு போகும்போது பால் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு போவேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு, அந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறம் வீக்கெண்ட்ஸில் போட்டு அதை குளிப்பாட்டுறது. அந்த மாதிரி டாக் லவர்ஸ் யாரை கேட்டாலுமே அந்த டாக்லாம் வந்து வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்தியாவில் சொல்லவே தேவையில்ல. நாய்க்கு பேர் வச்சு பொட்டெல்லாம் வச்சு அது ஒரு மெம்பராகவே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து இந்த டாக் லவர்ஸோட ஃபீலிங். ஆனால் இந்த பக்கம் அந்த காமன் மேனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, நார்மலாக நம்ம ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த வளர்த்திட்டு இருக்க நாய் வந்து கிட்ட வரும். நம்ம சொல்லுவோம், எங்க நாய் பிடிங்க குலைச்சிட்டு இருக்குன்னா அப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ணா அது போங்கன்னுவாங்க. அப்போ நமக்கு அவ்வளோ கோவம் வேண்டாம்,
நம்மளை பார்த்து குலைச்சு நின்றுட்டு இருக்கு. ஏன்னா நாய் கடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாய் கடிச்சிச்சுன்னா வெறும் அந்த கடியோட போயிடாது, நம்ம அதுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கணும். அது கூட இன்ஜெக்ஷன் முன்னாடிலாம் பார்த்தா அந்த தொப்புல சுற்றி ஊசி போடணுன்னாங்க. பட் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகி ஒரு 4 டோஸ் அந்த மாதிரி போடணுன்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாய் கடிச்சிச்சுன்னா நாயும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன், இந்த ரேபிஸ்ன்றது வந்து சீக்கிரமா பரவக்கூடியது தான். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தா ஒரு கேரளால ஒரு பக்கத்து வீட்டு நாய் ஒரு பொண்ணு கடிச்சிட்டு அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தது, நாயும் நல்லா இருந்தது. ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரேபிஸ் பரவி இறந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருப்பான், அவன் வந்து நாய் மாதிரி குலைச்சிட்டு இருப்பான். ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரேபிஸ் வந்து ஹை ஸ்டேஜ்ல போயிடுச்சு, அதனால மனுஷங்களே வந்து அந்த நாயோட சிம்டம்ஸ் மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நியூஸை கேட்கும்போது இந்த டாக் லவர்ஸ்க்குலாம் ஒரு கஷ்டம் இருக்கும். பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபெரோஷியஸ் டாகை மட்டும் தான் வளர்த்தாதீங்கன்னு சொல்றாங்க. மற்றபடி இம்போர்ட்டட் டாக்லேயே நிறைய ரொம்ப சாஃப்டான கேரக்டர் டாக்லாம் இருக்கு. அதை வந்து நம்ம இஷ்டம் போல எடுத்து வளர்த்துக்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை.